எப்பவுமே ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வரும்போது இது எனக்கு நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்துருவாரு. அதுக்கு பேர் தான் ஆமேன்னு சொல்றது. நீங்க சில பேரை பார்த்தீங்கன்னா ஆமேன் ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எனக்கு தான் ஆண்டவரேன்னு அவங்க நம்புறாங்க. கர்த்தர் அதை உடனே அவங்களுக்கு அற்புதமாக்கி தந்துருவார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இது எனக்கு தான், நாங்கள் இனி அலைந்து தெரிவதில்லை. எங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை இந்த செய்திக்கு பிறகு கர்த்தர் போகிறார். நம்புறவங்க கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். விசுவாசத்தை குறித்து வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம், அப்புறம் அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லி, எப்ப நட்சத்திரங்களை கூடுமானால் பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வனமாய் இருக்குன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஆமாவா இல்லையா? ஆபிரகாம் பார்த்தா எப்ப நட்சத்திரத்தை போல அவன் சந்ததியை நான் என்ன செய்வேன்? பெருக செய்வேன். அவன் நம்மள மாதிரி நிக்க மாட்டான். எப்படி அடையா நடக்குமா நீ சொல்லி நான் கேட்கணுமா அப்படின்னு இருக்க மாட்டான். அவன் டைப் எப்படி தெரியுமா? அடுத்த வசனத்தை வாசிங்க பாப்போம். உடனே பிள்ளை இல்ல, 75 வயசு தாண்டிட்டு, கிட்டத்தட்ட அவனுக்கு 80 தாண்டிட்டு, ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே இது எனக்கு தான் சிறு பிள்ளைய போல நம்புவான். அதனால அதை அவனுக்கு கர்த்தர் நீதியாக என்ன பண்ணினார்? கையை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில வரணும்னா கவனிக்கணும். வாக்குத்தத்த ஆசீர்வாதங்கள் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னா, தேவனுடைய வார்த்தை அப்படியே உங்க வாழ்க்கையில அன்னைக்கே நடக்கணும்னா, நீங்க ஆபிரகாமை போல என்ன சொல்லணும் தெரியுமா? ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிற வார்த்தை இந்த அக்காவுக்கு கிடையாது, இந்த அக்காவுக்கு கிடையாது, இந்த அண்ணனுக்கு கிடையாது. இன்னைக்கு பேசுகிற வார்த்தை எனக்கு தான் நீங்க நம்பினா மட்டும்தான் கர்த்தர் அதை நீதியாக என்ன பண்ண முடியும்?